இப்போ 26 எப்படி இருக்க போகுது? 26 2 கூட்டணி இருந்தால் பாரதிய ஜனதா ஏடிஎம்கே கூட சீமான் அண்ணாச்சியும் அருமை தம்பி விஜய் அவர்கள் போன்றவர்களாம் இணைந்து நின்றால் பணபலத்தோடு இருப்பதாலும் 11 கட்சி கூட்டணி என்பதாலும் இப்போதுள்ள ஆளுங்கட்சியை பற்றி நான் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா எத்தனை பேர் மேலே கேஸ் நடக்குது, எத்தனை மந்திரிகள் உள்ளே போவாங்க, என்னதான் தலைவர் ஐயா ஸ்டாலின் புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் எவ்வளவு அதிருப்தியில் நாட்டு மக்கள் இருக்காங்க என்பதை எல்லாம் நானும் அறிவேன், மக்கள் அறிவாங்க. அப்போ 2 கூட்டணியாக நின்றால் அருமையான திமுக, அருமையாக முழுமையாக ஓட்டு விடக்கூடிய காங்கிரஸ், ஒரு ஓட்டு கூட மாறாத 2 கம்யூனிஸ்ட், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், ஒரு ஓட்டு கூட திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்களே ஒழிய எதிர்த்து போடவே மாட்டாங்க சுட்டாலும். அப்போ முஸ்லீம் லீக்கில் இருந்து, காங்கிரஸில் இருந்து, 2 பார்வை பிளாக்கில் இருந்து, நிறைய கிறிஸ்தவ கட்சிகள், முஸ்லீம் கட்சிகளில் இருந்து இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்கும்போது 40 முதல் 45% ஜெயித்து உறுதியாக ஆட்சிக்கு வந்து விடுவார். ஆனால் எதிராக நிற்கக்கூடிய கூட்டணி ஸ்ட்ராங்காக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஜய் ஐயாவில் இருந்து எல்லா பேரும் சேர்ந்து இவர்களை போல் ஒர்க் பண்ணால் இப்போ இருக்க அதிருப்தி, இந்த மந்திரிகள்லாம் சீக்கிரம் ஒவ்வொருத்தர் மேலேயும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளே போகிறாங்க, டாஸ்மாக் ஊழல் பெருசாக வரப்போகுது, இதெல்லாம் ஏதோ மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் முன்னால் இருக்க அமைச்சர்கள், பெரிய அமைச்சர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் வெற்றி 100க்கு 100 வெற்றின்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். அதை எப்படின்னு அவர் எப்படி திட்டம் போட்டிருக்காருன்னா, என்னதான் ஏன் கேஸ் நடக்கட்டும் பார்த்துக்குருவோம் ஐயா, ஏன்னா அவங்கள பூரா காசை கொடுத்து உடைப்பேன், ராமதாஸை 2ஆக்கு, ஒவ்வொரு கட்சியும் 2ஆ உட. பாமகவை உடைச்சது திமுக தானா? திமுகவும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் உட. ஒரு ஆள் பாதி பேர் வேணும். அது ஒன்று ராமதாஸ் நேர போய் பார்த்துட்டு வந்தாரு, அதுக்கு பிறகு பிரச்சனைன்றாங்க. நீங்கள் கிடையவே கிடையாதுங்க. இல்லை, அது எனக்கு தெரியாதுங்க. குருமூர்த்தி பார்த்ததெல்லாம் உண்மை. நான் என்ன சொல்கிறேன், இது 2ஆ உடைக்கணுன்றதையே ஒரு குரூப் தான் மெதுவாக இறங்கினாங்க. ஒரு வருஷத்துக்கு முந்தி அப்பா மகனுக்கும் ஒரு இதை உண்டாக்குனாங்க. அது இவரும் ஒத்துக்கிட்டாரு, மற்றவங்க சொல்லித்தான்னு அவர் அருமையாக சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் யாரோ எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்க முடிவு பண்ணிட்டாங்க. நான் பிஜேபியோட கூட்டணி வைக்கணுன்றேன், என்னோட இன்னும் இருக்காங்க. அப்பா திமுகவுக்கு போகணுன்றாரு. அவர் ஏதோ ஒரு பேசி வாங்கிட்டார். அவருக்கு கூட யார் இருக்கா எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. நான் இப்போ பொது வெளியில் சொல்ல விரும்பலை. நல்ல மனிதர் ராமதாஸ், அவரை பற்றி எதிரான கருத்துக்களை நான் வெளியிட விரும்பலை. கண்டிப்பாக 2ஆ உடைச்சிருவாங்க. இன்னும் 1 வாரம் போருங்க. இப்படி பல கட்சிகளை உடைப்பார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி தான் கட்சிகளை உடைச்சு அவங்க லாபம் தேடுறாங்க சார். வெளியே பேசுறதுக்கு சார், பாரதிய ஜனதா ஒரு சின்ன கட்சி சார், அவங்க ஒன்றும் பெருசாக யாரையும் உடைக்க முடியாது. காசு இருக்கு, பலம் இருக்கு. தமிழ்நாட்டில் வேறு ஊன்றணும்னு அமித்ஷா ஐயா அவர்களும் நம்ம அண்ணாமலை அவர்களும் முடிவெடுத்து எல்லாத்தையும் மீறி அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது நாடு தழுவிய அதிகாரம். ஆமாம், நாடு தழுவிய அதிகாரமா? அதிகாரம்னா அசுர பலம், என்ன வேணாலும் செய்வாங்க. நான் திடீரென்று எனக்கு வேண்டிய ஒருத்தவங்க மூலமாக பிஜேபியில் என்னை உறுப்பினர் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி உறுப்பினர் ஆகிவிட்டாங்க. ஒரு பாரதிய ஜனதா உறுப்பினராக இருந்துக்கிட்டு பாரதிய ஜனதாவுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்ல விரும்பலாம். ஆனால் உண்மை தானேங்க. நான் பாரதிய ஜனதாவில் இருந்ததுனால பாரதிய ஜனதா செய்யக்கூடியது தப்புன்னா தப்பு தான். ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பிறகு 20-30 வருஷத்துக்கு பிறகு தான் கொண்டு வந்தாங்க. 10 பேர் சேர்ந்து போயிட்டா விட்டுறலாம், ஒருத்தர் 2 பேர் காசு கொடுத்து வாங்கினா அது செல்லாதுன்னு ஆயிரக்கணக்கான எம்எல்ஏ எம்பிக்களுக்கு பதவி போச்சு. எல்லாம் பயந்தான் கட்சி தாவல். இப்போ அருமையான மெஜாரிட்டியோட பெங்களூரில் ஆட்சி நடக்குதா காங்கிரஸ், உட. மகாராஷ்டிராவில் நடக்குதா, உட. இப்படி மணிப்பூரில் தொடங்கி எல்லா இடத்துலையும் உடைச்சி அதை பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதில் துணை முதல்வர் போடுறாங்க. கட்சிகள் இருந்து ஆளை இவங்களை தனியாக நிற்கக்கூடிய சுயேட்சைகளை, இந்த பாண்டிச்சேரி மாதிரி சின்ன மாநிலங்கள் 3 பேர் 4 பேர்னு நியமன உறுப்பினர் போடலாம். அவங்க கட்சிக்காரங்களே போட்டு அதில் ஒரு ஆளை மந்திரியாகி மெஜாரிட்டி ஆகிட்டோம்னுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் பொது வெளியில் சொல்ல வேண்டாம். நான் பல சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்கிறேன், கடிதங்கள் எழுதுகிறேன். இப்போ பிரதமர் ஐயா வரைக்கும் இந்த தகவல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் எந்த அரசியல்வாதிட்டையும். ஏன் இப்போ தளபதி ஐயா அவருடைய கூட இருக்கவங்களுக்கெல்லாம் கேஸ் நடக்குது. ஊழலோ ஊழல். இந்த ஒரு 10-15 நாளாக தான் சுப்ரீம் கோர்ட் தடை போட்டிருக்கு. சீக்கிரம் தடை எடுக்க போகிறாங்க. அந்த தடை இருப்பதால் எங்கேயும் போய் இந்த டாஸ்மாக் ஊழலை பெருசாக்காமல் இருக்குது இடி. ஏகப்பட்ட வழக்குகள். அதெல்லாம் பெருசாக வந்தால் திமுகவினர் ஓட்டு கேட்டே போக முடியாது. முக்கால்வாசி 15 மந்திரிகள் உள்ளே போயிடுவாங்கங்க, கன்ஃபார்முங்க. ஏன்னா 2.5 வருஷம் 3.5 வருஷம் தண்டிக்கப்பட்டவர்கள். இவங்க ஆட்சி வரும்போது பொன்முடி ஐயா மேலே விழுப்புரத்தில் கேஸா, வேலூருக்கு மாற்று, தெரிஞ்ச அம்மாவை கொண்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக போடு,
சாட்சிகளுக்கெல்லாம் பணம் கொடு, எல்லாத்தையும் பிறல் சாட்சியாக்கு. ஐயா, திமுக அமைச்சர்கள் அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக அமைச்சர்களும் வழக்குகளில் இருக்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. உள்ளேயும் போயிட்டு வந்துட்டானே, இவங்களும் மறந்துடுவாங்களா? இவங்களையும் மறக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் கரெக்டாக 6 மாதம் டைம் கொடுத்து போட்டிருக்கு. அப்போ எலெக்ஷன் வரும்போது இந்த ஒரு 15 மந்திரிகளுக்கு, அது செந்தில் பாலாஜியிலேருந்து பொன்முடி ஐயா வரைக்கும் அதுக்கு இறைவனுக்கு தெரியும். நீங்கள் அரசியல் தெரிந்தவர், மக்கள்லாம் அரசியல் தெரிஞ்சவங்க. ஏன்னா 260 சாட்சி, 160 சாட்சி, பணம் இருந்ததுக்கு பேங்க்கில் ஃபோட்டோவோட, லாக்கரை திறந்தா இவ்வளவு பத்திரம், லாக்கரை திறந்தா இவ்வளவு நகை. ஒரு ஆள் பேராசிரியருங்க, அரசாங்க பேராசிரியர், பொண்டாட்டியும் அரசு பேராசிரியர், போய் திருச்சியில் அவர் கல்வி அமைச்சராக இருந்தவர், எனக்கும் தெரியும், ஒரு பிஏவும் தெரியும். சாதாரண ஆட்கள். ஆட்சி மாறுது, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து. ஐயா கலைஞர் ஐயா கேஸை போடுறான்றாரு, போகிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, என் மகா சடங்குக்கு கல்யாணத்துக்கு வந்துச்சுங்க இந்த இவ்வளோ மொய், அந்த பணம் தாங்க. அப்படியா? இது என்ன கொத்துச்சாவி? அப்படியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லாக்கர் சாவி. 50-60 பேங்க்கில் போய் லாக்கரை உடைச்சோம், சாவி இல்லாததுக்கு சாவி இருக்கிறத போலீஸ் பாதுகாப்போட, இன்கம் டேக்ஸோட ஒன்று தரல, இவ்வளோ நகை. சாக்கு மூடையில் அள்ளுறான், இவ்வளவு பத்திரம். ஏயா, நீ ஒரு எல்ஐசி லோன் போட்டுட்டு நீயும் பொண்டாட்டியும் மாதம் சம்பளத்துலேருந்து கட்டின ஆள், உனக்கு எப்படி 100 வீடு, உனக்கு எவ்வளோ நகை, இத்தனை 1000 ஏக்கர்? உள்ளே போ. மொத்த கேஸில் சிறப்பு நீதிமன்றம் சென்னையில் 3 வருஷம் உள்ளேன்னு அறிவித்தது அவர் தான். கையில் எக்கச்சக்க பணம். அவரோட தண்டிக்கப்பட்ட 3/4 பேர் செத்து போயிட்டாங்க. அப்பீல்லையே இன்னும் பலருக்கு அப்பீல் இருக்குது. உடனே ஸ்பெஷல் பெட்டிஷன் தினம் ஒன்று, சீனியர் அட்வொகேட்டுகளை வச்சு சீக்கிரம் போடுங்க, நான் எஸ்டிஎஸ் எல்லாத்தையும் பேசிட்டேன், அடுத்து முதலமைச்சர் ஆக வேண்டியிருக்கு, நான் வந்துடுவேன், 4 அணியில் நான் தான் எல்லாம். ஒரு வாரத்தில் விசாரணை, தண்டனை உறுதி, இந்த நகைக்கு பதில் சொல்லு, இந்த பத்திரத்துக்கு பதில் சொல்லு, இந்த வீடுகளுக்கு பதில் சொல்லு, இத்தனை தொழில்களுக்கு பதில் சொல்லு, இத்தனை வாகனம் பூரா உன் பேரில் இருக்குது, கன்ஃபார்ம்டு. பேசாமல் இருக்கணும்ல. சேடவட்டி முத்தியாவிலேருந்து வலங்கம்மான் அம்மா ஒரு அம்மா, அது எம்எல்ஏ இருந்து மந்திரியாக இருந்தவங்க வரைக்கும் கேஸ் போட்டு தண்டிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அவ்வளோதான், அப்பீலோடு போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கு எப்படி அது அப்பீலோட தண்டிக்காமல் போனாங்களோ அது மாதிரி இவர் என்ன செஞ்சார், சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டார். கேடி தாமஸ்னு பயங்கரமான ஆள், பச்சை தண்ணி கூட குடிக்காத ஆள், நேர்மைன்னா வினையாக அவர்கிட்ட போய் சிக்கிச்சு. காலையில் படித்தார், கொலகாரங்களா ஒரு மாதம் 5000-10,000 சம்பளம் வாங்கிவிட்டு வெளியே வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்தா, இத்தனை தொழில்களா, இத்தனை வீடுகளா, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு எல்லாம். உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஐயா இப்படி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் போடுவார், அப்போ அதனால் பயப்படாமல் இருங்க, அரசியல் பாருங்க. மதியம் 2:30 வந்து உட்கார்ந்தார். சென்னை சிறப்பு நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் அவருக்கு என்ன தண்டனையை உறுதி செய்ததோ அதை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்கிறது. அவர் எங்கிருக்கிறார் என்பதை உடனடியாக என்னுடைய தீர்ப்பை சென்னை டிஜிபிக்கும் தலைமை ஆஃபீஸுக்கு அனுப்பி, அவர் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டைன்றாங்க, இந்த 3 எஸ்பிக்கும் 1/2 மணி நேரத்தில் அனுப்பணும். அவர் எங்கே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடு. 3:30 மணிக்கு எங்கன்னு கேட்குறாங்க, ஒரு மீட்டிங் பேசுறதுக்கு கரூர் போய்கிட்டு இருக்காரு. திருச்சி எஸ்பி 100கணக்கான போலீஸோட விரட்டி போகிறாரு. கரூர் எஸ்பி அங்கேருந்து 100கணக்கான நடு ரோட்டில் பிடிச்சி விலக போடு, கொண்டு போய் 3.5 வருஷம் உள்ள கடை எங்கே வேலூரில் ஐயா உள்ளே இருந்துட்டு. அப்படி தண்டனை ஒரு 15 பேருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா நகைச்சுவைக்காக சொல்லலை, நடந்த உண்மை. இங்கே தான் தமிழ்நாட்டில் இதை நகைச்சுவை எடுத்துக்குவாங்க. மற்ற நாடுகளெல்லாம் உயிரோடே இருக்க முடியாது. அதுக்கு பிறகு ஒரு 10 கட்சி மாற்றிட்டார். கையில் தான் பணம் இருக்குல்ல, ஜெயிலில் அனுபவிச்சு வந்தாச்சு, சொத்து இருக்குல்ல, பினாமி இருக்கான்ல, பினாமி பேரில் எல்லாம் இருக்குல்ல, நான் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி பெரிய ஆளாக முன்னால் 10 கார் பின்னால் 10 கார் அரசியல்வாதியாக தான் இருக்கார். அப்போ வர்ற எலெக்ஷனை பற்றி அருமையான கேள்வி கேட்டீங்க. இதெல்லாம் வரும்போது இடி இப்போ பாலாஜியிலேருந்து, செந்தில் பாலாஜியிலேருந்து இப்போ இருக்க தோண்ட வெளியே புதிய விவரங்கள் வருது. டாஸ்மாக் யார், செந்தில் பாலாஜியை ஒழிச்சுட்டு உள்ளே போட்ட பிறகு 1.5 ஆண்டு காலம் யார் அதை பார்த்தா, டிரான்ஸ்ஃபருக்கு எத்தனை லட்சம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எத்தனை லட்சம், லஞ்சம் எவ்வளவு, ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு அதிக விலை வச்சு வாங்குறாங்க, இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பழைய பாட்டில்களை வாங்கி விற்கிறவங்கள்ட்ட எவ்வளவு கமிஷன் வருது, இந்த டாஸ்மாகில் எவ்வளோ ஊழல்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தடை வாங்கியிருக்காங்க, தற்காலிக தடை. டாஸ்மாகில் ஏகப்பட்ட ஊழல் பூரா டாக்குமெண்ட்டோடு அள்ளி கொண்டு வச்சுருக்காங்க. விரைவாக விசாரிக்க போகிறாங்க. இது ஒன்றும் இல்லை, பல்வேறு வழக்குகள். செந்தில் பாலாஜியினுடைய வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினதில் தொடங்கி யாரெல்லாம் அது மாதிரி வழக்கில் இருக்காங்களோ இடி அவங்கவுங்கள போய் சோதனை போட்டு டாக்குமெண்ட்டுகளை எடுத்து பக்காவாக வச்சுருக்கு.
அதெல்லாம் ஏன் சீக்கிரம் வரலன்னு வைங்க. அது ஐயா அமித்ஷா என்ன செய்கிறாரு, இன்னும் 9 மாதம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வான். அப்போ அவங்க எல்லாமே ஒரு கூட்டணியாக முடிவெடுத்து நம்ம ஒரு கூட்டணியாக அனுப்போம். அவங்க ஒரு கூட்டணினா ஜெயிச்சிடலான்னு போது இவங்க 2 பேர்த்தை விட விவரமான ஆளையே நம்ம தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆலோசகர் இருக்காங்க, பணம் இருக்கிறதுனால பணக்காரர்களுடைய சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் ஏராளமாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அதனால் கட்சிகளை உடைப்போம், காசு கொடுப்போம், 3வது அணியாக சின்னஞ்சிறு கட்சிகளை தொடங்கி பலரை சேர்த்து 3வது அணி ஆரம்பி, உனக்கு ஃபைனான்ஸ் நான் நின்று ஓட்ட பிரி, எங்கள் ஆட்சி வரும்போது உனக்கு என்ன வேணுமோ உதவி, இதைத்தான் சொல்லுவாங்க. எவ்வளோ பணம் வேணுமோ தனியாக தெரியாமல் வாங்கிக்க, எங்கள் ஆட்சி வரும்போது என்ன ஆப்ளிகேஷன்னாலும் நீ சொல்கிற ஆளுக்கு 4 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம், 2 வாரிய தலைவர் கொடுக்குறோம், ஏதோ இப்போ பிழைச்சிட்டு போ அப்படின்னு ஒரு கோஷ்டியை சேர்த்து சீமா. அதுக்கு இவர் பலியாகிடுவாரோன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பலமும் பலவீனமும் எனக்கு தெரியும். விஜய் பணம் தான் பெரிய பலம், பணக்காரர்கள் இணைஞ்சிட்டாங்க, புத்திசாலிகள் இணைஞ்சிட்டாங்க. அதுக்காக மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்களா? திமுக ஓட்டு ஒரு ஓட்டை வாங்க முடியுமா? இப்போ நீங்கள் திமுக உறுப்பினர்னு வச்சுக்குவோம், கவுன்சிலராக இருந்திருப்பீங்க, எம்எல்ஏ இருந்திருப்பீங்க, கான்ட்ராக்டாக இருந்திருப்பீங்க, ஒயின் ஷாப்பில் சாக்கானா கடை வச்சுருந்துருப்பீங்க, மினி பஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பம் ஒழித்து போடுவீங்களா? கம்யூனிஸ்ட்டு பற்றி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? 600 ஓட்டு இந்த ஏரியானா 600 ஓட்டு அப்படியே போடுவான். சிவப்பு துண்டோடு வந்துடுவான், சிவப்பு சட்டை போட்டுகிட்டே தான் ஓட்டு போட வருவான். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அவங்க ஒரு தீர்மானம், இது பாரதிய ஜனதா நமக்கு எதிரியாக இருக்குது, வடநாட்டில் கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் அடிக்கிறாங்க, மதமாற்றம் பண்ணாங்கன்னு கன்னியாஸ்திரிகளை பிடிச்சி உள்ளே போடுறாங்க, பல சிறுபான்மையரை எரிச்சு விட்டாங்க ரயிலில், சிறுபான்மையர் தென் மாநில சிறுபான்மையரெல்லாம் வட மாநிலங்கள்லேருந்து விரட்டி விட்டாங்க. இதெல்லாம் உண்மை, வெளியே சொல்லாமல் இருக்க எங்கள் மனசு கேட்கல. அப்போ கிறிஸ்தவர் முஸ்லீம் அப்படியே ஓட்டு போடு, திமுக கூட்டணி. மைனாரிட்டிஸ் வேறு மைனாரிட்டிஸ்னாலும் இவங்களுக்கு போடு. இவங்க பார்வ பிளாக்கு தேவர்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. திமுகவில் நமக்கு தேவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பெரியசாமியிலேருந்து மூர்த்தி வரைக்கும் பெரிய ஆளாக இருக்காங்க. தேவர்கள் ஓட்டு இன்னும் ஓட்டை சேர்க்கறதுக்கு தான் ஓபிஎஸ் மாதிரி ஆசாமிகளை பிடிச்சி உள்ளே போட்டு தேவர்கள் ஓட்டு. அப்போ திமுக காங்கிரஸ் ஓட்டு ஒன்றுமே மாறாது. தியாகிகள் குடும்பத்திலேருந்து வந்தவங்க, காமராஜுக்கு வேண்டியவங்க தான் இருப்பாங்க. புது மெம்பரே சேர மாட்டாங்க. 8 முதல் 12% ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு போனாலும் 2 கவுன்சிலர் இருப்பாங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்பிக்கள் இருக்காங்க, முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க, வசதியானவர் இருக்காங்க. 2026 மறுபடியும் திராவிட முன்னேற்ற 2 கூட்டணியாக நின்னால் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி. 3 ஆகி விஜய் ஓட்டை பிரித்து விஜய் தலைமையில் ஒரு குரூப்போ அல்லது வேறு யார் தலைமையில் ஒரு குரூப்போ உருவாக்கத்தான் ஐயா திமுக முயன்றுக்கிட்டு இருக்கு. 3 அணியாக நின்னால் பக்காவாக திமுக. மே மாதம் எலெக்ஷன் வருது. ஓட்டு என்ன காலையில் 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம நேரலையில் இதே மாதிரி இதே அறையில் உட்காந்து எங்கெங்கே ஓட்டு வந்துச்சுன்றது ஒரு கேமரா இது வைத்து டிவியை வச்சு பார்த்து கொண்டேன். அன்னைக்கு நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, எத்தனை அணி நின்னாங்க, எப்படி அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, என்ன காரணத்தால் திமுக ஜெயிச்சிச்சு, என்ன காரணத்தால் அமித்ஷா தலைமையில் இபிஎஸ் தலைமையில் உள்ள கட்சி ஜெயிச்சிச்சுன்றதுக்கு அன்றைக்கி நான் சொன்னதை நீங்கள் பார்ப்பீங்க. அது உறுதி. அன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். அன்னைக்கு அந்த எலெக்ஷன் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம இதை பற்றி வாதிக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க. கருத்துக்களை மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.